அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்மு ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தட்டை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு நம்ம கடையில் வாங்குகிற அரிசி மாவுனால் நல்லா எடுத்து வறுத்துக்கணும். இல்லைன்னா வீட்டில் செய்கிற வறுத்த மாவுனா அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 3 கப் மாவை போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா அந்த மணம் வர வரைக்கும் வறுத்துட்டு, கலர் மாறக்கூடாது, ஆனால் நல்லா மணக்கணும். அந்த மாதிரி வறுத்துக்கங்க. வறுத்துட்டு அதே பேனில் ஒரு அரை கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கங்க. இது ஒரு நல்லா ஒரு லைட்டாக ப்ரௌன் ஆகிற மாதிரி அப்படி வறுத்துக்கணும். வறுத்துட்டு இதை மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த உளுந்து மாவு நல்லா சலிச்சிட்டு இந்த அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ஸோ அப்படியே அரிசி மாவு மேலே நம்ம அதை சலித்து சேர்த்துக்கலாம். சலித்து சேர்க்கும் போது நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா பருப்பு எதுவும் அரைப்படாமல் இருந்தாலும் அதில் தங்கிடும்ல. அதனால் எப்பயுமே சலித்து சேர்த்துக்கங்க. ஒரு 6 to 7 பல் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா அதை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட் இருக்குல்லையா, அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாப்பொடி தான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி மிளகு உரப்புனால காஷ்மீரி மிளகாப்பொடி தான் சேர்த்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு உரப்பாக வேணுன்னா நல்லா ஹாட் சில்லி பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கங்க. நம்ம கடலைப்பருப்பு இருக்குல்லையா, அதை ஒரு அரை கப்பு நல்லா ஊற வச்சு ஒரு மணி நேரம் to 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவோட மசாலா எல்லாத்தையும் நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கிடச்சா நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் அந்த மாதிரி காஞ்ச கருவேப்பிலை வச்சுருந்தேன். நிழலில் காய வச்ச கருவேப்பிலை வச்சுருந்தேன். அதை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூட நல்லா சூடான எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம அந்த சூடாக எண்ணெய் சேர்க்குறனால நமக்கு தட்டை நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் கண்டிப்பாக சூடாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெய் மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மாவு மாதிரி, சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா இப்படி அழுத்தி பிசையும் போது நம்ம மசாலா எல்லாமே நல்லா சூப்பராக கோட்டாகி மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்படி கையில் எடுத்து உருண்டை பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதை சின்ன சின்ன பாலாக நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுட்டு ஒரு கண்ணாடி கவரு இல்லைன்னா ஒரு பட்டர் ஷீட் ஏதாவது எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவிட்டு 2 பக்கம் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு சின்ன சின்ன பால் எல்லாத்தையும் உள்ளே வச்சு நம்ம அந்த கவரை மூடி வச்சு ஒரு கப்போ இல்லை ஒரு கிண்ணமோ வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ரவுண்டாக வந்துடும். அந்த மாதிரி வரிசையாக ஒரு 4-5 பாலை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா டக்குன்னு எண்ணெய் சூடான எண்ணெயில் நல்லா அந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா பபிள்ஸ்லாம் அடங்கி 2 பக்கமும் நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அதிலே எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. நல்லா உள்ளே வேகாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்படி நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது ஒரு 10 நாள் வரைக்கும் கூட நல்லா நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டீக்கெலாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் நம்ம சிப்ஸு இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வீட்டிலே நம்ம ஹெல்த்தியாக நம்ம கைப்பட செஞ்சு கொடுத்திங்கன்னா
ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப திருப்தியாக இருக்கும் நமக்குமே, பிள்ளைங்க ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்கன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.